வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல சத்தான ஒரு எள்ளு உருண்டை தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதோட 3 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். முதல்ல வேர்க்கடலையை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தாங்க, அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த கடலை சூடானால் போதும். இப்படி பண்ணும்போது பாருங்கள், இந்த தோல் உறிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கடலை எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கழுவி காய வச்சுருக்க சுத்தம் பண்ண எள் எடுத்துருக்கேங்க. இந்த எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. எள் வெடித்து வரும். அதுதான் எள் வறுபட்டதுக்கான பக்குவம். இப்போ கிளறிட்டே இருந்தோம்னா எல்லா இடத்துலையும் எள் ஒரே மாதிரி வறுபடுங்க, இல்லைனா கருகி போயிடும். இப்போ எள் வறுபட்டுருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட நான் 3.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலையை நல்லா தோல் நீக்கிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். நான் கைகளால் நசுக்கி அந்த தோல் ஊதி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு தோல் இருக்குது, அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் சர்க்கரையும் எள்ளும் கடலையும் ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. இப்போ இதோட நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும்போது எள் மற்றும் கடலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மையே நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி வரும். இதை மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எள்ளையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிற எள் உருண்டை கெடாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 10-15 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சக்கரை பாகு எதுவும் காய்ச்ச வேண்டியது இல்லைங்க. அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு எள் உருண்டை. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேங்க. சர்க்கரை எள் எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது நம்ம இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டும் போதே நமக்கு அந்த எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால உருண்டைகள் உடையாமல் ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், இப்போ இந்த உருண்டை நமக்கு உடையாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி உருட்டினாலே போதும். நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம சர்க்கரை அப்படியே டைரெக்டாக சேர்த்து அரைக்கிறதுனால நமக்கு பக்குவம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி உருட்டும் போதே நமக்கு நல்ல உருண்டைகள் ஒன்று சேர்ந்து வரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு பாரம்பரியமான எள்ளுருண்டை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.